கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போக்குவரத்துத்துறை டிபார்ட்மெண்ட், அதாச்சும் டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க் வச்சு மெரிட் மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து டேரெக்டாக இது வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, டிகிரி படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாகவும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிடெக் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெக்கு, சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்தந்த டிவிஷன் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் கேடருக்கு மட்டுமே 457 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ கேட்டகரி, ஸோ டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கு, ஆட்டோமொபைல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் மட்டுமே டிப்ளமோக்கு மட்டுமே 438 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரியில் ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமனிட்டிஸ், அதாச்சும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசி எல்லாம் படிச்சிருப்பாங்களே அவங்களுக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஷன் வாரியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிகிரி கேட்டகரிக்கு 623 வேக்கன்சி. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1500க்கும் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டிகிரிஸ் அண்ட் டிப்ளமோஸ், இன்ஜினியரிங் அதெல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மந்த்லி ஸ்டைஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த கேட்டகரி, இன்ஜினியரிங் படித்த கேட்டகரிக்கெலாம் 12,300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,900 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கைஸ், கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நான் சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம், ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கைஸ். முழுக்க நீங்கள் படித்த டிகிரி, இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஸோ இதில் எடுத்த மார்க்கை வச்சு தான் வந்து அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வச்சுருவோன்றதையும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஜோன் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 28 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லைன்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் செப்டம்பர் அப்போ தெரிஞ்சிடும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4th வீக் செப்டம்பர் அப்போ டென்டேட்டிவாக கூட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.